ஒரு சிறு சிறு வைத்தியமாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனைக்கு ஒரு ப்ரைவேட் கிளினிக் போனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு செலவாகுது, அது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு அந்த எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு பிரசவம் தனியார் மருத்துவமனையில் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 67,000 இருந்து ஒரு 70,000 செலவாகுது. இதுவே ஒரு அரசு மருத்துவமனையில் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த சேவையில் அனைத்தும் நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிற இந்த வாயிலாக நான் கேட்குறேன். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் அது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அதிக அளவிலான ஹோட்டல்கள் தான் அதில் இயங்குது. குறிப்பாக ஏழை எளியவர்கள் தான் இந்த மருத்துவமனைக்கு வராங்க. ஆனால் உணவுகளும் அதிக விலை கேட்குறாங்க. ஆனால் இன்னமும் ஆனால் தாவேக்கா சார்பாக தொடர்ந்து இந்த உணவுகளும் வழங்கப்படுது. ஆனால் அங்கே வர மாணவர்கள் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வரவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க உணவுகள் ஃபுட் கோர்ட் மாதிரி மருத்துவமனை செயல்படுது. அதை இந்த ஆட்சியால் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏன்னா குறிப்பாக என்னன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று மருத்துவர்களுக்கும் தெரிந்தவர்கள் தான் கடை நடத்திட்டு வராங்க. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். கடந்த காலங்களில் அரசியல் அமைச்சர்கள், அரசியல் இருக்கிற முக்கிய புள்ளிகளோட நெருங்கியவர்கள், அவங்களுக்கு தேவையானவர்கள், அவங்க சொந்தங்கள், அவங்க நண்பர்கள் தான் அந்த மருத்துவமனையில் அந்த ஒரு கேண்டீன் வசதி போல வச்சுருந்தாங்க. நிறைய இடங்களில், நான் பெயர் சொல்ல விரும்பலை, நிறைய இடங்களில் அவங்களுடைய கான்ட்ராக்ட் அந்த டெண்டர் பீரியட் முடிஞ்ச பிறகும் அவங்க காலி செய்ய மறுக்கிறாங்க. அது நாங்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அவங்கள அப்புறப்படுத்தி ஒரு வெளிப்படையான முறையில் அது எந்தெந்த இடத்துல எந்த எண்ணிக்கையில் இருக்கணுமோ அந்த அடிப்படையில் வெளிப்படையான முறையில் ஒரு டெண்டர் வச்சு நாங்கள் ஒரு இந்த கேண்டீன் ஃபெசிலிட்டியை நாங்கள் கொடுக்க போகிறோம். குட்கா பொருட்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் கழிப்பறையில் கூட தொடர்ந்து அந்த குட்கா பொருட்கள் அந்த பாக்கெட்கள் தான் அதிகமாக இருக்கு. அதை பயன்பாட்டை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது பண்றோம்? காவல்துறை தொடர்ந்து அதை வந்து தடுக்கிறதா சொல்றாங்க. ஆனால் தொடர்ந்து இது பயன்பாட்டுக்கு இருக்கு. ஒவ்வொரு கடையிலையுமே அது இன்னமும் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. இல்லை, நான் இதில் இப்போவும் தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் கடந்த காலங்களில் இருந்த தொடர்ச்சியால் நிர்வாக சீர்கேடுனால, காவல்துறையோட சரியான தலைமை இல்லாதனால இன்னும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத சில இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஆட்சி அமைத்து 1 மாதம் தான் ஆகுது. முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப் பொருளை கண்டிப்பாக தடுப்பார். படிப்படியாக இது கட்டுக்குள் கொண்டு வரப்படும். தாலுகா மருத்துவமனைகள்ல பல மருத்துவமனைகள்ல நிறைய ஏற்பட்டு தமிழ்நாடு தொடர்ச்சியாக முன்னாடியே தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட் இந்த தேர்வானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு எதிரானது. அதனால தான் நாங்கள் இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ கூட முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கூட இது மாதிரி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு, ஆணித்தரமாக எங்கள் நிலைப்பாடு. கண்டிப்பாக மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்போம், அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். குற்றச்சாட்டையும் சரி, இந்த போதைப் பொருள் விற்பனையும் சரி, தாவேக்கா நிர்வாகிகள் நிறைய இடங்களில் மாட்டிருக்காங்க. அவங்க மீது என்ன மாதிரியான நடவடிக்கை? இல்லை, கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்ச அந்த ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தால் காவல்துறையினருக்கு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் அவங்க மேலே இருந்து சொல்லுவாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட்சியில் நீங்கள் பாருங்கள், யார் செஞ்சிருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அந்த குற்றம் செஞ்சவர்களை யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான உத்தரவு தான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.